வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு நம்ம விவாதத்தில் எடுத்திருக்கிற விஷயங்கள், இந்திய அரசாங்கம் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டம். இதனால் பலம் பெறுவது யார் யார், அவதிப்படுவது யார், இந்த மாதிரி பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாள் தான் நம்மளை ஆள போகிறது யாருங்கிறது தெரிய வேண்டிய விஷயம் வந்துடுச்சு. அது சம்மந்தமாக பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. தாவேகா சார்பாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனில் பார்த்து எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் வேட்பாளர் அனுப்பாட்டக்கூடிய தாவேகா வேட்பாளர் டிவிகே ரமேஷ் அவர்கள் மீது அவர் மீது இல்லை, அவருடைய பூத் மீது கொலவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க, தீக்கரையாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே. இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் நம்முடைய நேயர்களுக்கு. அந்த ப்ராஜெக்ட் 72,000 கோடி ரூபா முதலீட்டில் நம்முடைய இந்திய அரசாங்கம் செய்திருக்குது. நமக்கு தெரியும் இது இன்றைக்கி எது ஈரானுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, இஸ்ரேலுக்கு எது பிரச்சனையாக இருந்துச்சு, அமெரிக்காவுக்கு எது பிரச்சனையாக இருந்துச்சுன்னு பார்த்தா அது வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் உலகத்துக்கே பிரச்சனையாக இருந்தது ஹார்மோஸ். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இந்திய அரசாங்கம் தீட்டியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது அந்தமானின் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் ஒரு இது கிரேட் நிக்கோபார் பெருந்திட்டம்ன்றாங்க, கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்னு. இது நமக்கு வரணும்னா சிங்கப்பூர் இல்லாட்டி ஸ்ரீலங்கா இப்படி தான் வரணும். ஆமாம், நமக்கு வரணும். அப்போ அதனால் பெரிய பொருட்செலவு, பயண நேரம் அதிகம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கிற மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல் ICTT சர்வதேச சரக்கு பெட்டக மாற்றும். அப்போ என்னென்னா லட்சக்கணக்கான ஏக்கர், லட்சக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட் இதில் இந்த மாதிரி கண்டெய்னர்கள் வைக்கிறதுக்கான இந்த திட்டம் கிரேட் நிக்கோபாரில் உள்ள கலாத்தியா விரிகுடா, கலாத்தியா பே இங்கே அமையுது. இது மலாக்கா நீரிணை போன்ற சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதைக்கு மிக அருகில் இருப்பதால் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பிற்கு இது முக்கியமானது. இந்த இடத்துல நம்மளுக்கு வெறுமனே சரக்கு பெட்டக முனையம் மட்டும் இல்லை, அதை ஒட்டி பல விஷயங்கள், நல்ல விஷயம் நடக்க போகுது, சுற்றுச்சூழல் பாதிப்பதான விஷயங்களும் இருக்க போகுது. அதையும் நம்ம சுட்டி காமிச்சு தான் ஆகணும். தற்போது இந்தியா தனது சரக்கு பெட்டகங்களை மாற்றாத, ஏற்கனவே சொன்ன மாதிரி கொழும்பு, சிங்கப்பூர், கில்லான், மலேசியா துறைமுகங்களை தான் சார்ந்து இருக்குது. இப்போ இந்த முனை அமைந்தனால அந்த செலவு நமக்கு குறைவு அப்படின்றாங்க. இது திட்டத்தினுடைய மதிப்பீடு கிட்டத்தட்ட 81,000 கோடி. 81,000 மெகா திட்டத்தில் 4 பகுதிகள் உள்ளன. ICTT துறைமுகம் ஆண்டுக்கு 14.2 மில்லியன் TEU-னா 20 ஃபுட் எக்யூப்மெண்ட் யூனிட். ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் 20 ஃபீட் தான். அப்போ 14.2 மில்லியன்னா 1.5 கோடி. 1.5 கோடி பெட்டகம் வைக்கிற மாதிரி. அது நீங்கள் சொல்கிறது 20 ஃபீட் கண்டெய்னரோட அந்த இதுக்குள்ளது, அதான் யூனிட்டுங்கிற. ஆமாம், ஒரு ஷிப்மெண்ட்லேருந்து வர்றது நம்ம 20 ஃபீட் கண்டெய்னர். இது இல்லாமல் இராணுவம் மற்றும் சிவில் பயன்பாட்டிற்கான கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் வருதாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மின் உற்பத்தி நிலையம். இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து உங்களுக்கு பெரிய அளவில் மின்சாரம் தேவைப்படும். அதனால் 450 மெகாவாட் திறன் கொண்ட எரிவாயு மற்றும் சூரிய சக்தி மின் நிலையம். இது இல்லாமல் கிரீன்ஃபீல்ட் டவுன்ஷிப், இது 3 லட்சம் மக்கள் வசிப்பதற்கான ஒரு அதிநவீன நகரம். இதோடைய தற்போதைய நிலை 2025 மற்றும் 26 தொடக்கத்திலிருந்து கட்டுமான பணிகளுக்கான முதற்கட்ட வேகம் எடுத்திருக்கு. NGT அனுமதி, அதான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், தேசிய பசுமை தீர்ப்பாதை திட்டத்திற்கான சில கடுமையான நிபந்தனையுடன் அனுமதி அளித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் பணிகளை மேற்கொள்ள ஆய்வுகள் உண்டு. இதில் என்னென்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தா, சுற்றுச்சூழல் இந்த சூழலியல் ஆதரவாளர்கள் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா நம்ம அந்தமானில் பார்க்க போனால் அந்த ஒவ்வொரு ஐலாண்டுமே காடுகள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். இங்கே சுமார் 1.8% வனப்பகுதி பாதிக்கப்படலாம். லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டுறதுனால பெரிய பிரச்சனைங்க. ரெண்டாவது அங்கே ஷோம்பென்னு ஒரு வனம் இருக்காங்க. ஆமாம், அவங்க இருக்கிறதுலேயே பழங்குடி மக்கள், பயங்கரமான பழங்குடி மக்கள் அவங்க வாழ்க்கையை விட்டே வெளியே இருப்பாங்க. அந்த நிக்கோபாரிஸ் அந்த மக்களுடைய, அந்த பழங்குடி மக்களுடைய நிலங்கள் அவங்களுடைய கலாச்சாரமே பாதிக்கப்படும் அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது. இவங்களை அந்த இடத்துலேருந்து நாங்கள் இடமாற்றம் செய்ய மாட்டோம்னு கவர்மெண்ட் சொன்னாலும் அந்த இடங்கள் அழியிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அதே மாதிரி
இந்த சீஸ்மிக் ஜோன் 5ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்தமான் நிக்கோபார்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிலநடுக்கம், நடக்கிறோம், புயல் அதிகமாக உருவாகும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சிலர் கவலை தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் அமைக்கிறோம் அப்படின்றது. இந்த இதுக்குண்டான அனலைசிஸே வந்து 4 இயர்ஸ் வரைக்கும் நடத்தியிருக்காங்க. ஆமாம். அதனால் இது இந்தியாவை வந்து உலகளாவிய ஒரு கடல்சார் வர்த்தக மையமாக மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி. நீங்கள் ஹாங்காங்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி. ஆமாண்ணே. இன்னைக்கு அதோடைய வர்த்தகம் நம்மளுடைய வர்த்தகத்தோட அதிகம். அது என்ன சொல்றது வந்து ரொம்ப ஈஸியான, நம்ம சென்னையில கூட கிடையாது அந்த இடம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கம்பெனி, பெரிய கம்பெனிஸ்க்கும் அங்க பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கும். அதனால இந்த வந்து இயற்கை இது பொருளாதார வளர்ச்சியா அல்லது இயற்கை பாதுகாப்பா அப்படின்ற ஒரு இது போய்கிட்டு இருக்குன்றாங்க. இதில் வந்து என்னென்னா சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம். வெறும் துறைமுகம் மட்டும் இல்லை, இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இதுன்றாங்க. இந்த மலாக்கா நீரிணை, ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா, உலக வர்த்தகத்தில் பெரும்பகுதி இந்த நீர் சந்தி வழியாகவே நடக்குது. கலாத்தியா விரிகுடா அருகில் இருந்து மிக அருகில் இருப்பதால் சீனா போன்ற நாடுகளின் கடல்சார் ஆதிக்கத்தை கண்காணிக்கவும் இது உதவும், பயன்படுத்தும். இங்கே ஒரு கடற்படை தளம் அமைக்க போகிறாங்க. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை தளம் மற்றும் கடலோர காவல்படையினருக்கான வசதிகளும் அங்கே வரப்போகுது. அப்படின்னா என்ன ஆகுனா சீனாவுடைய ஆதிக்கம் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்படும். இங்கே வந்து கலாத்தியா விரிகுடாவில் ஜெயண்ட் லெதர் பேக்னு ஒரு வகையான ஆமைகள் இருக்குது. இது வந்து அதிகமாக அங்கே முட்டையிட்டு இனப்பெருக்கம் பண்ணுற ஒரு இதுக்கு பாதிப்பு வரும் அப்படின்றது எல்லாருடைய இயற்கை ஆர்வலுடையது. அதற்கு ஏற்ற மாதிரி அந்த துறைமுகத்துடைய அந்த இதை பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அந்த பவளப்பாறைகள் அங்கே இருக்குது, அதையும் கொஞ்சம் இடமாற்றம் பண்ணுற வேலைகளும் அதுக்கான ப்ராஜெக்டும் பண்ணுறோம். அதை சேதப்படுத்தாமல் நவீன தொழில்நுட்பம் மூலிமா மாற்றுறதுக்கு. அதே மாதிரி வெட்டப்படுற மரங்களுக்கு பதிலாக மரங்கள் நடுறதுக்கான இதுன்றாங்க. ஆனால் இது என்னென்னா ஆயிரக்கணக்கான நேரடியான மறைமுகமான வேலை வாய்ப்புகள், ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் 50,000 பேருக்கு வந்து நேரடி வேலை வாய்ப்பு இந்தியாவில். அதெல்லாம் தொழில் நகரம், அங்கே நகரம் அமையுது, சிட்டி அமையுது, ஏர்போர்ட் அமையுது. எவ்வளோ பெரிய விஷயங்கள் வரும்போது இந்திய கப்பல்கள் மற்ற நாட்டு துறைமுகங்கள் செலுத்தும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கட்டணம் மிச்சமாவதோட வெளிநாட்டு கப்பல்கள் மூலம் இந்தியாவுக்கு பெருமளவில் அந்நிய செலவாணியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இது என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த மதர்ஷிப்னு சொல்லுவோம்னா, அது மதர்ஷிப்னா என்னன்னா டேரெக்டாக இப்போ நம்ம யூரோப்புக்கு இங்கேருந்து நேரடியாக கூடவே வேறு இது வரும். இல்லை நேரடியாக அனுப்புறது. இப்போ லண்டனுக்கு அனுப்புறது நேரடி இங்கே வந்துட்டு போகிறது லண்டன் ஷிப்புங்கால மதர்ஷிப்னு சொல்லுவோம். இப்போ பெரும்பாலான டைமில் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நம்ம இங்கேருந்து சிங்கப்பூருக்கு அனுப்பி சிங்கப்பூர்லேருந்து டிரான்சிட் ஆகும், இல்லை ஸ்ரீலங்காலேருந்து டிரான்சிட் ஆகும். மேக்ஸிமம் மிட் ஈஸ்ட் போனால் துபாய்க்கு போய் துபாயிலேருந்து தான் டிரான்சிட் ஆகும். ஸோ இது காரணம்னா இந்த பெரிய கப்பல்கள் வந்து வர முடியாத அளவுக்கு நம்ம பாறைகள் வந்து இதாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த சேது சமுத்திர திட்டமும் செயல்படுத்த முடியாமல் போச்சு. அது இப்போ இந்த திட்டங்கள் வரும்போது நமக்கு தெரியும். ஆனால் இந்த திட்டம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே எப்போவுமே வெளிநாட்டில் சுற்றிட்டு இருக்கிற நம்ம எதிர்கட்சி தலைவர் இதுக்கு உடனே போய் அந்தமானில் போய் அவர் கருத்து தெரிஞ்சிருக்கிறாரு. இதில் இயற்கையோடு சேர்ந்த பல விஷயங்கள் இருக்குது. இந்த ஷோம்பென் பழங்குடியர் வந்து அவங்க வேட்டையார், அவங்க வந்து உயிர் கவலைப்படாமல் காலி பண்ணுவாங்க, தெரியும்ல அந்த மாதிரியான. இல்லை நம்ம ஜெயம் ரவி கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாப்புல, இப்போ கூட சமீபத்தில் வந்துச்சு அந்த படங்கள். அது ஒன்று. அப்புறம் வந்து கடல் மட்டம் உயர்வு மற்றும் அடிக்கடி ஏற்படும் நிலநடுக்கங்கள் போன்ற இயற்கை சவால்களை தாங்கும் வகையில் கட்டுமானம் அமைப்பது ஒரு பெரிய பொறியியல் சவால். அது நம்ம அதிலலாம் வேறு லெவல் போயிட்டோம். அதனால் வந்து இதில் வந்து என்னென்னா சட்ட ரீதியான லீகல் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்குன்னா இந்த திட்டம் வந்து சிஆர்செட் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன், இது வந்து சுற்றுச்சூழல் விலக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. தளர்வுகளை கொடுத்துருக்காங்க, விலக்கு இல்லை, தளர்வுகள். இது வந்து ஒரு பெரிய லீகல் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நிபந்தனைகள் திட்டத்தின்படி கண்காணிக்க உயர்நிலை குழு ஒன்று அமைச்சிருக்கு. அந்த குழு வந்து இப்போ ஆய்வு செஞ்சு என்ன பரிந்துரை கொடுக்குதுன்னு தெரியல. சர்வதேச வர்த்தக ரீதியாக இது மற்ற துறைமுகங்களுக்கு எவ்வளோ சவாலாக இருக்கும். குறிப்பாக சைனா, கொழும்பு வெர்சஸ் கிரேட் நிக்கோபார். ஆமாம், கொழும்பு துறைமுகம் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. இது வந்துச்சுன்னா ஈவன் சிங்கப்பூர் நம்ம பயன்படுத்த 60% கொழும்பா நம்மளது. ஆமாம், சரக்கு மன கொழும்பு துறைமுகம் நடக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய அதிகமான எக்ஸ்போர்ட் வந்து தூத்துக்குடியிலேருந்து தான் நடக்கும். சென்னைங்கிறது இம்போர்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எது வந்தாலும் அங்கே கொழும்பு போய் தான் போகணும். நம்மளோட கடல் அமைப்பு அப்படி மாறி இருக்கு. அப்படி இருந்து அரபிக்கடல் வழியாக அப்படி போயிடும், அந்த மாதிரி போகும். அப்போ இதை வந்து அது முழுதுமாக இந்தியா பக்கம் திருப்பது தான் இந்த திட்டத்தோட பிரதான இலக்கு. இந்தியாவின் கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள் சென்னை, தூத்துக்குடி மற்றும் விசாகப்பட்டினம் துறைமுகங்களிலிருந்து வரும் சரக்குகளுக்கு இது பெரிய மையப்புள்ளியாக ஹப்பாக மாறும். இந்த சைடு வங்காள விரிகுடாவில் இருக்கிற எல்லா இதுக்கும் நமக்கு தான் மிகப்பெரிய வளர்ச்சி. ஆமாம், சென்னை இதுக்கு
இது வந்து இது திட்டத்திற்கான நிலங்கள் மற்ற வனப்பகுதிகள் குறித்த அரசு தரவுகளுக்கும் சூழல் ஆர்வல் தரவுகளுக்கும் பல பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. புவிசார் அரசியல் நகர்வுகள் அந்தமான் தீவில் அதிகரித்து வரும் இந்திய இராணுவத்தின் கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அதற்கு போட்டியாக சீனா மேற்கொள்ளும் கடல்சார் நகர்வுகள் இது கொஞ்சம் ஒரு முக்கியமான இதாக மாறும். இதில் வந்து சமுதாய தாக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்றாங்க. இந்த மலாக்கா நீரினுடைய ஸ்டேட் ஆஃப் மலாக்காவுடைய இது அந்தமான் ஹார்மோஸ் அந்தமானின் ஹார்மோஸ் ஹார்மோஸுங்கிறது. அதனால் இதுக்கு பிறகு சைனாவும் நம்மள்ட்ட கப்பம் கட்டுற மாதிரி ஆகிடும். ஆமாம், சீன கப்பல்களும் அது பெரிய லெவலில் போய் அவங்களுக்கு ஒரு ஏன்னா 90% வணிகம் அவங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் மலாக்கா தான். அது வழியாக தான் வந்தாகணும், வேறு வழியும் கிடையாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அது இன்னும் அவங்களுக்கு இப்போ பெரிய ஹெட்டேக்கு. அதுதான் மறைமுகமாகவும் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் தேடிட்டு இருக்கிறாங்க இந்த நிப்பாட்டுறதுக்குன்னு சொன்னோன்னு. இப்போ டிகோ கார்ஷியா தான் அந்த சைடில் வந்து பெரிய இது அமெரிக்க கடற்படை தளம் அந்த ஒரு இது நம்ம இந்த மாதிரி அமைக்கிறதுன்றது நமக்கு ஒரு கப்பற்படை தளமாக அந்த இடம் மாறும். ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து நமக்கு இங்கேன்னா இங்கேருந்து தான் போகணும். ஆமாம், கொச்சி இந்த சைடு தான் போகணும், சென்னையில் தான் போகணும். இப்போ அங்கே அமைச்சிட்டா அது ஒரு பெரிய கடற்படை தளமாகவும் மாறும். அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாகவும் நமக்கு எல்லா பக்கம் இருக்கிறது நமக்கு பாதுகாப்புக்கும் ஒரு நல்ல விஷயமா போகணும். இது மூலமாக நிறைய வர்த்தகங்களும் கூடணும். இப்போ எனக்கு என்னுடைய எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும் போது நான் வர்த்தகம் பண்ணுறதோட இது வந்து கூட ஆரம்பிக்கும். அதுவுமே மக்களுக்கு பெரும் அளவில் பாதுகாப்பாக இருக்கும். நம்ம பார்ப்போம்னா இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்னு பார்க்கணும்ண்ணே. ரைட்ண்ணே, இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். இன்னும் 2 நாளில் ரிசல்ட்டு. இன்றைக்கி காலையில் நம்ம அரசியலுடைய வர்ணனையாளர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற புலம்பல் நாயகன் எங்கள் அண்ணன் திருமாவர்கள் ஒரு புலம்பலை வந்து எழுதியிருக்காரு. அது என்ன சொல்கிறது, குணா படத்தில் வரும்லண்ணே, கண்மணி அன்போடு அதை போட்டுக்கோ இதை போட்டுக்கோங்கிற மாதிரி ஒரு புலம்பலை தீர்த்திருக்காரு. கட்சிக்காரங்களாம் சரியாக வேலை பார்க்கல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். கூட்டணி கட்சிக்காரங்களாம் சொன்னாங்க. இருந்தாலும் பெரும்பாலான கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு நம்ம தொகுதிகள் நல்லா வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சீட் அதிகமாக வாங்கலை, அது பேர் ஏமாளித்தனம் இல்லை, அது பேர் கட்டிக்காரத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். இதை தாண்டி கடைசியாக முடிச்சது தான் பயங்கர ஒரு ஹைலைட்டு. அதாவது திமுக ஜெயிக்கும்னு சொன்னதெல்லாம் சரியான மீடியாக்கள் கருத்து கணிப்பு எக்ஸிட் போல். என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி ஜெயிக்கும்னு சொன்னது ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்குது கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியில் அதை போட்டு தான் நிறுவார். ஆமாம், அதை வந்து சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அண்ணனோட புலம்பலை? அதாவது ஒரு எஸ்ஜே சூர்யா தானே டைரக்டர் கம் நடிக்கிறவங்க, அவர் ஒரு இதில் சொல்லுவார், இருக்கு ஆனால் இல்லை, இருக்கா இருக்கு இப்போ இல்லை இல்லை அப்படின்னுவார். அந்த அம்மாவே குழம்பிடும் டாக்டர். ஊர்வசி அவங்க நல்லா அந்த ஆக்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னுவாங்க லாஸ்ட்ல அவர்கிட்ட. சரி சரி, அந்த சீனா ஃபேஷியல் ரியாக்ஷன் ஆமா நல்லா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கு இல்லை, ஒத்துழைப்பு தரல, ஆனா நாங்க தான் அந்த அளவு ஒத்துழைப்பு கொடுத்தோம். சீட்டு வந்து குறைக்கல, ஆனா நாங்க குறைச்சி தான் வாங்கணும். சீட்டை அதிகமாக கேட்டு வாங்கலை, ஆனால் கேட்டு வாங்கிறதுக்கான முயற்சி நாங்கள் செய்வோம். நான் எங்கள் கட்சிக்குள்ளேயே பலருக்கு நான் சீட்டு தரல, ஆனால் தந்திருக்கேன். புதுசாக கொடுத்துருக்கேன். இஸ்லாமியர் கொடுக்கல, ஆனால் இன்னொரு இஸ்லாமியர் கொடுத்துருக்கேன். அப்படி இப்படிலாம். இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா, அவர் கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு 3 பேர் அடிச்சது தான். அது பார்க்குறதுக்கு இப்போ வரைக்கும் அப்படி இப்படின்னு உருட்டிக்குவாங்க. வன்னியரசு தப்பிச்சிட்டாப்புல, தோற்று போனதுனால தப்பிச்சிட்டாப்புல. மற்ற 3 பேரையும் வச்சு செஞ்சு விட்டாப்புல. குறிப்பாக நம்ம ஆலூர் ஷானவாஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியில் பிரபலமாக இருக்கிற ஒருத்தருக்கு அடுத்த தடவை சீட்டு தராமல் இருப்பாங்களா? கேள்வியே கிடையாது. ஆனால் ஆலூர் ஷானவாஸுக்கு தரல. ஏன் சிந்தனை செல்வன் மட்டும் கொடுத்தாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த டைம்லேயே பேசியிருப்பேன். இது புத்தக வெளியீட்டு விழா இவர் போகும்போது அப்போ இதுதானே இருக்கு இல்லை ஆனால் இல்லை. அதேதான். நான் அந்த விழாவுக்கு போவேன், ஆனால் போக மாட்டேன். அந்த விழா ரொம்ப முக்கியமான விழா, ஆனால் நான் போக மாட்டேன். நான் போவேன், ஆனால் வந்து இப்படி நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் அங்கே ஒரு சதி நடக்குது. ஆனால் புக்கில் 300 எழுது அப்படி இப்படின்னு கண்டதை பேசியிருந்தாப்புல. கடைசியில் அங்கே ஒரு அரசியல் சதி நடக்க முயற்சி நடந்தது. அதை தக்க நேரத்தில் கண்டுபிடிச்சி அண்ணன் ஸ்டாலின் சொன்னதுனால நான் போகலான்ற மாதிரி. அவர் என்ன அரசியல் சதி, நீங்கள் புக்கு கொடுக்க போகிறீங்க, அவர் வாங்க போகிறாரு. அது அங்கே நடந்த பீதியில் வந்த சதி, ஒன்றும் கிடையாது. அதில் வந்து 2வது இவர் ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த டீம் ஃபுல்லாகவே எதிராக இருந்தது. ஆலூர் ஷானவாஸ், வன்னியரசு இல்லை கண்டினியூஸா, சிந்தனை செல்வன் மட்டும் தான் இங்கே இருந்தார். ரவிக்குமார் உட்பட ஒரு டீமே இருந்தது. நான் அப்போவே பேசியிருப்பேன், அண்ணன் போயிட்டு வாங்கன்னு அமுச்சு விடுவாங்க, சிந்தனை செல்வன் மட்டும்தான் இவர் கூட வருவாருன்னு. ஏன்னா அவர் மட்டும்தான் இவர் கூட இருந்தார். கட்சியே முடிஞ்சிட்டு இருக்கோம் அன்னைக்கு ரேஞ்சுக்கு.
அதனால தான் ஆதவ பலி கொடுத்தாரு. ம். எங்கேயாவது பலி கொடுப்பாரா? உனக்கு கட்சியுடைய ஃபினான்ஸ் பார்ட்டி அவர். ஆமா. மிகப்பெரிய 2 மாநாடு நடத்தினார். மாநாடு நடத்திட்டாப்புல. கோட்டு போட்டு ஒரு மாநாடு கூட நடத்த முயற்சி பண்ண. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இவர் வெளியே அனுப்புறாருன்னா பார்த்துங்க. ஆமா. கட்சியை உடைச்சி இவரை வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. கட்சி அவங்க கையில் போயிருக்கு. ஏன்னா 3 எம்எல்ஏ ஒரு எம்பி முடிஞ்சிச்சு. ஷிண்டே கதை தான். ஒண்ணுமே இல்ல. தான் பயந்து போய் அவர் சமரசம் பண்ணிட்டார். ஆனால் நேரம் பார்த்து காத்துக்கிட்டே இருந்தார். கரெக்டாக அந்த நேரம் வந்துச்சு, முடிச்சு விட்டார். அடுத்து பார்லிமெண்ட் வரும், ரவிக்குமாரை முடிச்சு விட்டுருவாப்ல அதுக்கேற்ற மாதிரி. ஆமாம். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இருக்கணும் மெயினாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரீடம் போதெல்லாம் பாருங்கள், அவ்வளோ சண்டை நடக்கும். அதெல்லாம் முடிச்சு கிரீடத்தை பிடிச்சி வச்சு என்னமோ மனுஷனுக்கு அந்த மாதிரி சில ஆசைகள்லாம் இருக்குது. ஒரு பிறந்த நாள் கொண்டாடின ஞாபகம் இருக்குதா? ரொம்ப பாவனா அவரு மிக எளியவர் இது. ஆனாலும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல அவரு எதை விருப்பப்படுறாரு. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு சொல்லணும்னா ஒரு சாதாரண மனிதன் கால் பண்ணா கூட போன் எடுக்கக்கூடிய லெவல்ல ஒரு தலைவரா இருந்தாரு. இப்போ அந்த நிலைமையில இல்ல. அவர் அண்ணனமே வெறுத்து போயிட்ட நிலைமையில அவர் வெறுக்க வச்சுட்டாங்க. ஆனாலும் வந்து அவர் இன்னைக்கு சொல்றதெல்லாம் வந்து பல விஷயங்கள் கொஞ்சம் ஓப்பனாகவும் சொல்றாரு. ஆட்சி மீண்டும் வராதுன்ற மாதிரியும் லைட்டா சொல்லிக்கிறாப்ல. மறைமுகமே இல்ல, நேரடியாக சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு வந்து அன்னைக்கு என்ன சொன்னாரு, ஆட்சி மாற்றம் வரும்னு சொன்னாரா? ஆமா, அதுதான் காட்டுமன்னார் கோயில நிக்கனாரு. உடனே இங்க பீதியாகி அங்க சதியாயிடுச்சு. அதனால இந்த மாதிரி அந்த இடத்துல நான் ஆர்எஸ்எஸ் பத்தி அவர் சொல்லல. எனக்கு அந்த வகையில நான் பாராட்டுவேன். எங்க காட்டுமன்னார் கோயில நான் நிக்காம இருக்க காரணம் ஆர்எஸ்எஸ்ங்கிறது சொல்லல. அந்த பழி அவர் போடல. எங்க அண்ணன் மறந்துட்டாரா? மறந்துருப்பாரு, ஸ்கிரிப்ட் மறந்துருப்பாரு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆர்எஸ்எஸ் சதி, சனாதன சதி அப்படின்னு சொல்லி முடிக்கணும். முடிக்கல. இன்னைக்கு முடிச்சிட்டாருல? முடிச்சிட்டாரு. இன்னைக்கு அது கரெக்டா முடிச்சிட்டாரு. ஆலூர் சாவனாஸ் எப்படி இருக்கிறதுக்கும் ஆர்எஸ்எஸ் சதி. அது காரணம். அது மட்டும் சொல்லல, அது வேற கதை. அன்னைக்கு முடிச்சிட்டாரு. அதனால அவருடைய தன்னிலை விளக்கம் மாதிரி இன்னைக்கு சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இல்லை, அதோட ரொம்ப புலம்புலா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆலூர் சாவனாஸை பற்றி கூட பேசும்போது அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி வெளியே பயங்கர விமர்சனங்கள் வந்துச்சு. அதெல்லாம் விமர்சனங்கள் கிடையாது, அதெல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள். அடடா, அந்த கருத்துக்களுக்கு நம்ம பத்திரிகையாளர்களே சொன்னாங்கன்ட்டாப்ல. என்னெல்லாமோ சொல்றாரு அவரு. ஆனால் இன்னொரு சமரசம் பண்ணார் பார்த்தீங்களா? துணை பொதுச் செயலாளர் கொடுத்து அவர் வந்து பொருளாதார ஆக்கி அப்படி சமரசம். அது ஒரு வகையான சமரசம். ஆனால் அது வந்து என்னைக்கு இருந்தாலும் இவர்கள் விசுவாசத்தில் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. ஆலூர் சாவனாஸ்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க திருமாவளவனை பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த மீடியா இதெல்லாம் வச்சு தான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஸ்தாபன வேலைன்னு சொல்லுவோம். ஆமாம், கட்சியில் ஊராக சுற்றி கட்சி வளர்க்குறது இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம் ஆலூர் சாவனாஸ் அவர் ஒயிட் ட்ரெஸ் மாதிரி ஆள் தானே, ஒயிட் ஷர்ட் போட்டு வந்து நீட்டாக இது பண்ணுற மாதிரி. இங்கே அறிவாலயத்தில் உட்காந்துன்னு இது பண்ணிக்கின்னு சேனலில் போய் பேசிக்கிட்டு இதுதான். அதனால் இவர்கள் வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது. சரி, எதை புலம்பி தீர்த்துட்டாப்புல. ஆனால் கடைசியாக முடிக்கும் போதுனே இதுதான் புரியலை. அதாவது திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், நம்ம 8 தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருவோம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வலிமையான தலைவராக மாற வாய்ப்பு இல்லை. அவர் நீங்கள் மக்கள் சொல்கிற மாதிரியான பர்சன்டேஜ் வாங்க வாய்ப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 15% 20% வாங்க தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிரிக்கெட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்கும்போது கமெண்டேட்டர் பேசுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி உட்காந்து அவர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு, அது தண்ணியில் விளக்கம் 45 நிமிஷமா, அது காலங்காத்தால, அதுவும் ஸ்லோவாக. அதாவது விஜய் வாக்கு வாங்க மாட்டார், ஆனால் 20% வாங்குவார்னா இருக்கு இல்லை, அதுதான் வேற என்ன. விஜய் 20% எங்கே வாங்குவார்? இங்கேருந்து தான் எடுப்பார். ஆமாம், எங்கேருந்து எடுப்பார்? அதை சொல்ல மாட்டார். அதனால் விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லராக மாறுறான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவருக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று, எல்லா தொகுதியும் தோப்போன்னு பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்கன்றார். அதையும் சொல்கிறது சித்திகள் எல்லா இடத்துலையும் தோக்கோன்னு பத்திரிகையாளர் சொல்கிறாங்க. அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த வார்த்தையை கொண்டு வந்து போடுறாரு. காட்டுமன்னார் கோயில் மட்டும்தான் அது சிந்தனை இழுபறி. மற்ற எல்லா தொகுதியிலையும் கிட்டத்தட்ட காலி பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு, நம்ம கட்சிக்காரங்க யாரும் கூட்டணிக்காக வேலை செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்றாரு. கூட்டணி கட்சியாரெல்லாம் இவங்களுக்கு வேலை செய்யல, இவங்களாம் அவங்களுக்கு வேலை செய்யலன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. மீண்டும் அப்புறம் மாற்றி இல்லை பரவாயில்ல, நமக்கு நல்லா தான் பெரும்பாலான இடங்கள் நம்ம நல்லா வேலை பார்த்துருக்கோங்கிற வார்த்தையும் சொல்றாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த வார்த்தையை சொல்றாரு. இதில் அவர் ரொம்பலாம் வருத்தப்பட வேணாம். காங்கிரஸ்காரங்களும் அந்த வேலையை செய்யல, யாருக்கும் செய்யல, யாரும் செய்யல. கம்யூனிஸ்டுமே செய்யலைங்கிறத பெரிய குற்றச்சாட்டு பல இடங்களில் ஓடிட்டு இருக்கு. அதனால எல்லாருக்குமே எல்லார் மேலேயும் வருத்தம் இருந்தது, அதை காமிச்சாங்க. மக்களுக்கும் இவங்க மேலே வருத்தம் இருந்தது, காமிச்சாங்க. அது தெரியும், நாளே தெரிஞ்சு போயிடும் ஒரு நாள் நடுவில். கண்டிப்பான இதை தொடர்ந்துன இந்த ரிசல்ட் வர்றதை ஒட்டி பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு இடையில ஒரு பெரும் பிரச்சனை தாவேக்காவை சுற்றி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இது வந்து பற்றி வைத்த நெருப்புங்கிறது அந்தளவுக்கு போயிடுச்சு.
இளைஞர்கள் மத்தியில், அது குழந்தைகள் மத்தியில் வந்து இந்த தோல்வி மனப்பான்மை வந்து இருந்திருக்காது. தோல்வி ஒத்துக்கிடக்கூடிய பக்குவம் இருக்காது. விஜய் ஒருவேளை தோத்துட்டாருன்னா அதை தாங்கிக்குள்ள மனப்பக்குவம் இருக்காது. அவங்க பயங்கர சூசைடுக்கு போவாங்க அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லப்பட்டிருந்துச்சு. இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்னென்னா அதுவுமே காரணம் அந்த வாரியர்ஸ் தான். ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு பெண் ஒருத்தங்க வீடியோ போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒருவேளை விஜய் அவர்கள் தோத்துட்டா, எங்கள் தலைவர் தோத்துட்டா குடும்பத்தோடு நாங்கள் வந்து சூசைட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற வார்த்தையும் போட்டிருந்தாங்க. ஒருவேளை தேர்தல் முடிவுகள் வரும் காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இருக்குமா? இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். விஜய் தோத்துட்டாலும் ஜாலியாக இருப்பார். அது வேற விஷயம். அடுத்த படம் நடிப்பார். ஆஸ்திரேலியா போவார். என்னென்ன பண்ணணுமோ எந்தெந்த வகையில் சந்தோஷமாக இருக்க முடியுமோ இருப்பார். ஆதவ அர்ஜுனா அவர் அடுத்த ப்ராஜெக்டை பார்க்க போவார். அவர் எந்தெந்த வகையில் இருக்க முடியுமோ இருப்பார். மறுபடியும் உள்ளாட்சி தேர்தலில் வரும்போது மறுபடியும் வந்துடுவாங்க. ஆமாம். பார்லிமெண்ட் தேர்தல் வரப்போ வந்துடுவாங்க. புஷி ஆனந்த் வழக்கம் போல் என்னென்ன பண்ணுமோ ஜாலியாக இருப்பார், பண்ணுவார். ஜான் வழக்கம் போல் வேறு யார்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவனை கவுக்குற வேலையை பண்ணுவார் போகிறார். அடுத்து ஒரு நடிகர் இருப்பார். ஆமாம். அதனால் உலகம் இயங்கிக்கிட்டு தான் இருக்க போகுது. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டார். மற்ற கட்சியில் கூட ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது உதவி பண்ணுவாங்க. இங்கே அது கூட இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி யாராவது எண்ணத்தில் இருந்தால் கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க. விக்கிரவாண்டியிலேருந்து கரூர் வரைக்கும் இறந்து போன ஒருத்தருக்காவது இந்த விஜய் திரும்பி பார்த்துருக்காரா, இல்லை யாரையாவது நினச்சி பார்த்துருக்காரா பாருங்கள். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு நம்ம தொண்டர்கள், நம்ம ஆட்கள், நம்ம சகோதரர்கள், நம்ம குடும்பம் அந்த எண்ணம்லாம் இருந்ததே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் தாங்கூடிய 25 ஆண்டுகள் பயணம் செய்த, தனக்காக உழைத்த, தன் வருமானத்தெல்லாம் கட்சிக்கு செலவு பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக போன சஜி இன்னை வரைக்கும் அந்த ஃபேமிலி போய் பார்க்கல. இன்னை வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு எதுவுமே செய்யலை. சொல்கிறப்பெல்லாம் உள்ள கமெண்ட்ஸ்லாம் கத்துறது. தெரியுமா உனக்கு செஞ்சார் தெரியுமா, சொல்லுங்கடா எங்கே செஞ்சார், எந்த கூப்பிட்டு செஞ்சார்னா அது கிடையாது. புஷி போய் பார்த்தாரு தெரியுமா, அதுதான் தெரியுமே. சாவு அன்னைக்கு எவனா ஒருத்தன் போய் பார்க்க தான் செய்யும். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எத்தனை இல்ல சஜியோட உழைப்பை பத்தி தெரியுமா? அது போடுறவங்க யாராவது திருநெல்வேலிக்காரனா இருக்கீங்களா? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? திருவனந்தபுரத்துல இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளவு மாசு இருக்குன்னா காரணம் யாரு? சஜி தான் காரணம். அது எப்போ அந்த ஒரு படங்கள் வந்து சுவலட்சுமி கூட ஒரு படம், நிலாவாய் வான்னு ஒரு படம், அந்த டைம்லயே அவர் திருவனந்தபுரத்துல போய் வேலை பார்த்தவர் தான் சொல்றாங்க. 25 வருஷத்துக்கு மேல திருநெல்வேலி திருவனந்தபுரம் இன்சார்ஜா இருந்தாரு. அவர் தான் புஷிக்கு ரொம்ப க்ளோஸுங்க, ரைட் ஹேண்டுங்க புஷிக்கு. நீ அந்த சஜிக்கு என்ன பண்ணீங்க? புஷியாவது என்ன பண்ணீங்களா? கட்சியில் நிதியே இல்லையா? அந்த குடும்பத்துக்கு எதாவது கொடுத்தீங்களா நான் கேட்குறேன். இன்னொன்று அந்த குழந்தைகள் நல்லா படிக்குதா? ஏதாச்சுன்னு தெரியுதா? சஜி இருந்தப்போ ஏதோ ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஏதோ கொடுத்தாரு போல், அந்த 10th பாஸ் ஆனதுக்கு. அதை கொண்டு வந்து இப்போ சொல்கிறானுங்க. தெரியுமா அவனுக்கு அவர் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாரு உதவி? ஏன்னா இறந்து போயிட்டாங்க ஒருத்தர். அந்த குழந்தைங்க படிக்குதா? அதுங்க படிப்புக்கு என்ன பண்ணுறோம்? அந்த குடும்பம் எப்படி இருக்குது? குடும்ப வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுது? ஏதாவது யாராவது போய் கேட்டிருப்பீங்களா, பார்த்துருப்பீங்களா? இல்லைண்ணா, வருத்தம் என்னன்னா திருநெல்வேலிக்கு போனீங்க, போகும்போதாவது குடும்பத்தை வந்து வர சொல்லி பார்த்துக்கலாம். தேர்தல் நேரம் வர சொல்லி பார்த்துருந்தா ஏமாத்து வேலையை கூட பண்ணுங்க. ஏமாத்துறது பண்ணு. ஒரு 10 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு நிதின்னு உனக்குன்னா பணத்துக்கு பஞ்சம், ஆதவட்ட கொடுக்க சொன்னால் கொடுக்க போகிறாரு. ஆனால் இவர்களுக்கு எல்லாம் வந்து அந்த மனசு வரணும். அதில் தான் எம்ஜிஆருக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம். 72 செத்து போன திண்டுக்கல் அந்த தொண்டருக்காக 86 போகும்போது அந்த தொண்டர் பேரை சொல்லி சுப்பிரமணியம் அவர் பேர், அவங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்க கூட்டுவான்னு சொல்லி. இல்லை நினைச்சு பாருங்கண்ணே, அவருக்கு அவர் பேர் ஞாபகம் இருக்கிறத விட இன்னைக்கும் நீங்க அந்த பேரை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வச்சிருக்காருன்னா ஒருத்தரோட செயல் எப்படிப்பட்ட செயல். அதான் தலைவர். அப்போ எம்ஜிஆர் வந்து சந்திரலேகா தான் முதல் மாவட்ட ஆட்சியர், பெண் ஆட்சியர், ஐஏஎஸ். அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு, அவங்க எங்க போய் தேடுறது, வைக்க போறல குண்டூசியை தேடுற கதையாச்சே அப்படின்னா. ஆனா அந்த அம்மாவை தேடி வருது எம்ஜிஆரை பார்க்கணுன்னு. யார் மானின்னா அந்த மாதிரி நெரிசலில் செத்து போனார் சுப்பிரமணியம், அவங்க கொண்டாட்டிங்கன்னு. ஏமா ஒன்னதாம்மா தேடிக்கிட்டு இருக்கிறேன், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வான்னு கூப்பிட்டு போய் எம்ஜிஆர்ட்ட நிப்பாட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி சந்திரலேகா கேட்குறாங்க, என்ன உனக்கு என்னம்மா உதவி வேணுமா, என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படி இப்படின்னு. எனக்கு உதவிலாம் வேணாங்க, வேண்டிய அளவுக்கு அவர் செஞ்சிட்டாரு, அவர் நன்றி சொல்ல தான் நான் வந்திருக்கேன் அப்படி. அதுக்கப்புறம் எம்ஜிஆர்ட்ட நிப்பாட்டினோன்னே எம்ஜிஆர், என்னம்மா எப்படி இருக்கீங்க, ஏதாவது உதவி வேணுமா, நல்லா இருக்கீங்களான்னு. ஐயா எனக்கு வேணான்ற அளவுக்கு நீங்கள் செஞ்சிட்டீங்க ஐயா, நீங்கள் நான் நன்றி தெரிவிக்க தான் அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு. இவர் தலைவரா கூடையே பயணிச்ச அவரு எதுவுமே செய்யலை. இல்லைண்ணே, கடைசி நேரத்தில் கூட இந்த திருச்சியில் நடந்த அந்த சம்பவத்துக்கு அதுக்கு ஒரு அறிக்கை அதுக்காக விட்டுருங்க. அந்த பையன் பாவம், 2 பேருமே பாவம். அந்த அப்பா தகப்பனார் எப்படி கஷ்டப்படுறோம். தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சு கிட்டத்தட்ட 8-10 லட்ச ரூபா செலவாகி அந்த பையன் இறந்தே போனான். என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒன்று
அந்த பையன் உயிரோட தான் அவனை மன்னிக்கவே மாட்டான். ஆமாம், கண்டிப்பான முறையில். இல்லை அந்த பையங்க மாதிரி இன்னும் எத்தனை பையங்க இருக்காங்க, அவங்க பார்க்க மாட்டேங்காங்களே. அதனால தான் சொல்கிறது, இந்த ரசிகர்களை அவங்க எந்த வகையிலையும் அவர்கள் எதை உலகத்திலேயே அவங்க எதுலையுமே இல்லைங்க. அந்த நியாயத்தை சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. உனக்கு தெரியுமான்னு வாங்க, உனக்கு தெரியுமா, அதெல்லாம் அவர் பார்த்துருப்பாரு. அந்த திருச்சி பையனுக்கு துட்டு கொடுத்துருப்பாரு தெரியுமான்னு. அன்பில் மகேஷ் தான் போய் கொடுத்தாரு. அது அரசியல். திமுக சார்பில் தான் கொடுத்தாங்க. ஏதோ அது அரசியல். அந்த ஃபேமிலிக்கு ஒரு காசு போய் சேர்ந்து சார். ஏங்க பையனை காப்பாற்றணும்னு இருக்கிற சேமிப்பு எல்லாத்தையும் விற்று செலவழிச்சிருப்பாங்க. அப்படியும் காப்பாற்ற முடியலன்றதுன்னா எவ்வளோ பெரிய இழப்புங்க. அவர் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த முதல் நாள் அட்மிட் ஆகும்போது இப்போ தான் என் மனைவிக்கு செஞ்சு முடித்தேன், நான் இப்போ அந்த வழியோடு அவர் சொன்ன விஷயம் அவர் அன்றைக்கே சொன்னார். இவர் கரூருக்கே வரல, என் பையனுக்காக வர போகிறான்னு அன்றைக்கே முதல் நாளே சொல்லிட்டார் அவர். அதில் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இருந்தாலும் இந்த நிலைமையில் போயிட்டு இருக்கும்போது தாவேக்காவோட வேட்பாளர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆதவர்ஜுன் அவர்களுக்கு தேர்தல் கமிஷன் நம்ம ஒரு வேண்டுகோளாக வச்சுருவோம் அந்த ரசிகர்களுக்கு. நான் திரும்ப அதான் சொல்கிறேன். விஜய்ன்றதுலாம் அவங்களுக்கு பெரிய தலைவராக இருக்கலாம், நல்லா இருக்கலாம். இருந்தாலும் நான் அவருடைய அந்த மனசை சொல்கிறது தான் நான் சொன்னேன். இன்றைக்கி கூட நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வராரு, ஒரு 20-30 பேர் நிற்கிறாங்க. ஆமாம், வெறும் 20-30 பேர் தான். அதில் ஒருத்தர் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு வேறு நிற்கிறாரு. கண்ணாடி கூட கீழே இருக்குல்ல, அப்படியே காரு விட்டா அவங்க நின்று காலில் ஏறி இருக்கும், வந்து தான் போகிறாப்புல. அந்த இடத்துல நிறுத்தி இறங்கி பேசினா ஒரு 20 பேர் தான் இருக்காங்க. என்ன ஆகிடும், என்ன ஆகிடப்போகுது? இந்த மாதிரி உள்ள அப்புறம் தான் நீங்கள் வந்து விரும்புகிறீங்க. இந்த வி சேகர் படம் ஒன்று வந்துச்சு, ஒரு கட்சி ஒரு நடிகரை பின்னாடி ஏன்டா இப்போ போகிறீங்கன்றது. அந்த மாதிரி நீங்கள் போங்க, ஓட்டு போடுங்க, அது உங்கள் உரிமை, உங்கள் விருப்பமானவருக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் அவங்க உயிரை கொடுக்குறதோ இல்லை இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறதுன்றதெல்லாம் வந்து இது இருக்காது. ஏன்னா தேர்தல் முடிவுகள்ன்றது எப்படின்னா வரும், அடுத்து மாறும். ஒன்றுமே இல்லாமல் போன கலைஞர் மறுபடியும் ஆட்சி பிடிச்சார், ஒன்றுமே இல்லாமல் போன ஜெயலலிதா மறுபடியும் ஆட்சி பிடிச்சாங்க. அந்த டைமில் எவனா தீ குளிச்சிருப்பான். கட்சியை விட்டு நீக்கினாங்கன்ட்டு இந்த வைகோக்காக 6 பேர் தீ குளிச்சாங்க. கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சிட்டாரு, வித்துட்டாரு. முடிஞ்சு ஒன்றுமே இல்லையா? அந்த 6 பேர் குடும்பம் இன்னைக்கு எப்படி யோசிக்கும்? ஏன் நினச்சி பார்த்தீங்களா எங்கேயாவது? அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால் இல்லை ஒருவேளை இருந்து 2031 உங்கள் அண்ணன் ஆள்றதை கூட நீங்கள் பார்க்கலாமே. வர ஆள தான் போகிறாரு. ஆமாம், அது மட்டும் ஒழுங்காக அரசியல் பண்ணான்னா 2031 அவர் முதலமைச்சர். ஆமாம், அப்புறம் ஏன் அந்த முடிவுலாம் எடுக்கிறீங்க? எதுவுமே எடுக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிப்பார். இல்லைன்னா தோல்வி அடைஞ்சா படத்தில் கூட நடிக்க வரலாம், படம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2031 தேர்தலில் அவர் நிற்பார். அதனால் இதெல்லாம் நம்மளா சொல்லணும், அவங்க தான் அறிக்கையாக விடணும். அவங்க தான் வேறு கனவுல இருக்காங்களே, அவங்களே அந்த கனவுல இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. நீ என்னப்பா எனக்கு போக்குவரத்து கொடுத்துருங்க. அப்போ அவரோட கோவப்படுவாங்களே, முதல்ல எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, அப்புறம் எங்கள் ஆட்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. கோவப்படும். அவங்களாம் அட்வைஸ் தாங்க இருக்குது, 2 பேருக்கு விட்டு போயினே இருக்க போகிறாங்க. கண்டிப்பான இந்த பாதுகாப்பு தேடி போன விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? வேட்பாளர் அது கண்டிப்பாக கொடுக்கணுங்க. நிலமை ரொம்ப மோசமாக போகுதுங்க. நான் இப்போவே சொல்கிறேன், ரொம்ப இதுவாக இருக்குது. ஆதவர்ஜுன் நான் கேட்டது கரெக்டு தான். சென்னையில் நீங்கள் வந்து ஒரு வேட்பாளருடைய அலுவலகத்துக்கு போய் அமைச்சரை நேரடியாக நின்று மிரட்டுறாருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வாக்குச்சாவடிக்குள்ளே என்ன இதாக நடக்கும்னு தெரியாது. அதனால் கூடுதல் பாதுகாப்பு கேட்குறாங்க. அது அவங்களுடைய நியாயமான கோரிக்கை. காவல்துறை இந்த தேர்தல் நடத்தி முடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, வாக்கு எண்ணிக்கையை அமைதியாக முடித்து சர்டிஃபிகேட்டை கொடுத்து கலையிற வரைக்கும் இருக்கிறது தான் அதோடைய தேர்தல் அமைதியாக நடத்துறது. அதனால் எந்த அசம்பாவிதம் நடக்காமல் அந்த பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். அந்த இவங்களுக்கெல்லாம் வாக்கு முகவர்கள், அந்த வாக்கு எண்ணிக்கை போகிறவங்க, அந்த உள்ளுக்குள்ளேயும் கும்பல் இருக்கும். இப்போ 10 சுயேட்சை வேட்பாளர் அவங்க விலைக்கு வாங்கியிருந்தாங்க. 14 × 10 140 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க உள்ள. யார் இருப்பா? கட்சிக்காரன் இருப்பான். ஆமாம், அது எந்த கட்சியோ, திமுகவோ அதிமுகவோ, யார் சுயேட்சை வேட்பாளர்? இல்லைன்னா முன்னாடிலாம் சொல்லுவாங்களாண்ணா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெயிலில் இருக்கிற கைதிகள்லாம் கொஞ்சம் பாதி வரை வெளியெடுப்பாங்கிற மாதிரி பல த்ரெட்லாம் ஒன்றுது. அது இப்போ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, அந்த டேட்டாஸ் எடுக்கல, நம்ம பார்க்காம சொல்ல முடியாது. அதெல்லாம் முன்னாடி உண்டு இல்லை அந்த மாதிரி தேர்தல்லாம் பார்த்துருக்கோம். இப்போவும் வந்து தேர்தல் கமிஷனு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சம்மனில் வந்து வெளியில் போனவன், பழைய குற்றவாளிகள்லாம் உள்ளே பிடிச்சி போகிறது, ப்ரிவெண்ட் அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம் கூட நடந்தது. பல மாநிலம் நடக்குது. அதனால் இந்த இதில் வந்து வாக்கு எண்ணுற மையங்கள்லேயும் கூடுதல் பாதுகாப்பை கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. இன்றைக்கு காலையிலனா ஸ்ரீரங்கத்தில் வந்து டிவிகே வேட்பாளர் வந்து ரமேஷ் அவருடைய பூத்தை வந்து எரிச்சிருக்காங்க. பயங்கரமான த்ரெட்டும் கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து போய் சொல்லியிருக்கிறாரு, அதான் யாருக்கு எந்த உயிரிழப்போ அந்த அடிதடியோ இல்லாமல் வந்து நல்லபடியாக இந்த ரிசல்ட் முடியணும். இதுக்கிடையில் அதே கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை மன்னர் நம்ம அண்ணன் செங்ஸ் ப்ரோ அவர் வந்து இந்த 2026 தேர்தலுங்கிறது விசில் புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் இங்கே வந்துருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அதாவது வேட்பாளர் ஜெயிச்ச உடனே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நேராக பனையூர் வந்துடணும் அப்படின்னு சொன்னது இது எல்லா கட்சியிலையும் இருக்கிற நடைமுறை தான். நாங்கள் ரிசார்ட்லேயே இருந்தவங்க தானே அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ரிசார்ட்டில் இருந்தவங்கன்னா தெரியுதா எதுக்கு சொல்கிறாருன்னு? உங்களுக்கு ஒரு 20 பேர் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுகவில் ஒரு 100 பேர், அதிமுகவில் ஒரு 20னா 114 பேர் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 4 பேர் தேவை. இவங்களுக்கு 20 பேர் தேவை. 110 வச்சுங்களேன். 110 114 எவ்வளோ? 224. ஆமாம். இவர் 10 பேர் ஜெயிக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு 4 பேர் தேவை, இவங்களுக்கு 8 பேர் தேவை. அப்போ இந்த 10 பேர் எவ்வளோ வேல்யூ? பாதி பிரிச்சிட வேண்டியதான். எவ்வளோ வேல்யூ? ஆமாம், கண்டிப்பாக. அதனால தான் பயப்படுறது. ஏன்னா இவர் ஒன்றும் கட்சிக்காரங்களை ஒன்றும் சீட்டு கொடுக்கல. கடைசி டைமில் வந்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காரு. கட்சிக்காரங்களாம் புறக்கணிக்கப்பட்டாங்க. அப்படி வந்தவங்க ஒரு 106 108 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தரை பார்த்தோம்ல, செங்கோட்டையை கூப்பிட்டு வந்த ஆள் அப்படி போயிட்டு இன்னும் கேரளாவில் ஜாலியாக இருக்கிறாராம். 5ஆம் தேதி வருவார். இவர் கேரளாவில் இருக்கிறாரு, இன்னொருத்தர் துபாயில் இருக்கிறாரு. அதுதான் நவீன் பாலி படத்தை போட்டு எல்லாரும் காமெடியாக போட்டு அந்த பாட்டை போட்டிருந்தாங்க அந்த மாதிரி. அதனால் இது வந்து திடீர்னு போயிட்டாங்கன்னா சரி 2 கோடி செலவழிச்சு ஜெயிச்சிட்டான். அதையும் வார்த்தையை சொல்கிறாருண்ணே. அவருக்காக உயிரை கொடுக்குறவங்க எப்படி போவாங்கன்னு அந்த வார்த்தையும் கேட்குற. அதுதான் அவங்களுக்கு சீட்டை கொடுக்கலையே. நீங்கள் உயிரை கொடுக்கணும் சீட்டு கொடுத்துருந்தா பரவாயில்ல. உயிரை கொடுக்கணும்னு வேலை செய்ய சொன்னீங்க. ஊர்லேருந்து வந்தவனுக்கெல்லாம் வந்தேரிகளுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தீங்க. வந்தேரிகள் என்ன பண்ணோம்? நீங்கள் விஜயகாந்துக்கு உயிரை கொடுக்குற மாதிரி தான் இருந்தாங்க 29 பேரும். ஆமாம். அருண் பாண்டியன் நினைச்சு பாருங்க என்னாச்சு? போனாங்கல்ல 13 பேர் போனாங்க. 13 பேர் போய் முதல்வர் அவங்களாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அதான் தொகுதி பிரச்சனை பேச. அதுவும் அவர் வந்து ஆக்டிவ்ல பயங்கரமான ஆளு. நேரடியாக களத்துல கோபத்தை காமிக்கிறவர் பயங்கரமான. அவர் கட்சிக்காரங்க தான் எல்லாம். அவர் இன்னைக்கு அவர் கட்சியில் இருக்கிறவங்க யார்? இந்த CH சேகர்னு ஒருத்தர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அவ்வளோ ஒரு பக்தியாக விஜயகாந்த் பற்றி பேசுவார். இளவழகன்னு ஒருத்தர் இருந்தார். இளவழகனா அறிவழகனா ஒரு பேர். ஜூனியர் விஜயகாந்த்னு சொல்லுவோம் நாங்கள். விஜயகாந்த் மாதிரியே இருப்பார் பார்க்கறதுக்கு. சின்ன பையன். இவங்களெல்லாம் நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன். சாந்தின்னு ஒரு எம்எல்ஏ. இந்த நான் உட்காந்துருவோம்ல, அவங்க 3 பேர் அப்படி இருப்பாங்க. 3 பேரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போ சண்டை போட போகிறீங்க? கூட்டணி கட்சினா எப்படி இருப்பீங்களா? எதிர்கட்சியாக பாருங்கள் இப்போ பாரு அப்படி இப்படின்னு வாங்க. உண்மையிலேயே சண்டை போட்டாங்க. ஆமாம். சந்திரகுமார் ஏற்பாட்டில் உடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு நான் சொன்ன இந்த 3 பேர் எல்லாருமே டிஎம்கே போயிட்டாங்க. ஓகே. இன்னைக்கு CH சேகர் சேப்பாக்கம் தகுதி பொறுப்பாளராக இருந்தார். கும்டி பூண்டியில் சீட்டு கேட்டுருந்தார், கொடுக்கல போல். ஓகே. மறுபடியும் அந்த பழைய ஆட்கே தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் இது விஜயகாந்துக்கே நடந்ததுன்னா விஜய்க்கு நடக்குது எவ்வளோ நேரம் ஆகும்? அதுலேயும் உங்கள் ஆளுங்க எல்லாமே அந்த செங்கோட்டையன் ஆள் பிடிச்சிட்டு வந்த ஆள் தானே. ஆமாம். எடப்பாடியில் இருக்க வேட்பாளர் மாதிரி தானே போவோம். எல்லாரும் இருப்பாங்க. 2 கோடி செலவு பண்ணிக்கிறான். இல்லை பொதுவான 2 பேர் விஜய்க்கே தெரியுமான்னு தெரியாது. யாருக்குமே தெரியாது. விஜய்க்கு இவங்க யாரையுமே தெரியாது. நீங்கள் விஜயுடைய முக்கியமான வேட்பாளர் இருக்காங்களே, விஜய் கட்டி பிடிச்சிக்கின்னு அது கண்ணீர் விடுறவங்க, அவங்களே நான் கேட்குறேன். 110 சீட்டு ஒரு கட்சி வருது. அது திமுகவோ அதிமுகவோ 8 பேர் தேவைப்படுறாங்க. நீங்கள் 10 பேர் ஜெயிச்சிக்கிறீங்க. ஆளுக்கு 100 கோடின்னா விஜய் அண்ணான்னு இருந்துருவாங்களா? விஜய் அண்ணா 200 கோடி வாங்கினாரு, 100 கோடி வாங்கினார் இருக்காங்களா? அவன் வாழ்க்கை வசதியை தான் பார்ப்பான். அதுவும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆயிடலாம். நம்மளால தான் அந்த ஆட்சின்னு ஒரு பெருமை வேற. அப்புறமும் ஏதாவது நம்ம சலுகைகளை வாங்கிக்கலாம். 5 வருஷம் தானே. அதனால ப்ளஸ்ஸு ஒரு பெரிய அமௌண்ட்டு அப்படின்னா போனா விஜய் நான் நெஞ்சில் வச்சிருக்கேன் ஒன்று அப்படின்னு தான் போயினே இருப்பாங்க. இல்லை இதே செங்ஸ் ப்ரோ சொல்கிறது தானே, என்கிட்ட பணம் இல்லை அன்றைக்கி நான் முதலமைச்சர் ஆகலை அப்படின்னு சொன்னவர் தானே. செங்கோட்டினே போயிடுவார். முதல்ல அவரை தான் இருப்பார். வரட்டா அப்படின்னு போகலன்னா மேலே இருந்து போக சொல்லிடுவாங்க. ஆமாம். ஸ்லீப்பர் செல் தானே பிஜேபிலேயே. ஏப்பா திமுக ஆள் தேவையா, போய் அங்கிருந்து சிறப்பாக பணி செய்து வருவாயாக அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. கண்டிப்பாக. புஷியே தங்குவாரான்னு தெரியாது. அது சொல்லுங்கள். 6லேருந்து 60 ஊரில் வறுமை ஆக ஆக ஒவ்வொருத்தராக கழட்டிக்குவாங்க. கட்சியில் ஒரு சின்ன தம்பி பைய தூக்கின்னு வருவான். அப்படியே ரஜினிகிட்ட, என்னப்பா அண்ணன் கூப்பிட்டாரு, அவர் பட்டணத்தில் அவர் பெரிய படிச்சுட்டு வந்து இருப்பார்ல, அப்படியா சரி போ அப்படின்றப்பல. அந்த மாதிரி புஷியே வருவார். அண்ணா எனக்கு இதை பார்த்தீங்க, அண்ணா தளபதி கூப்பிட்றாருண்ணா, நீ சின்ன தளபதி பெரிய தளபதி கூப்பிட்றாரு அப்படின்னு. காலம் அப்படிப்பட்ட காலங்க. பணம் தானேங்க அரசியல்னா. அப்படி சேவைக்கு வராங்க எதுவுமே கிடையாது. ரைட்ண்ணே. மே 4ஆம் தேதி வந்து ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் நம்ம நாளைக்கு இருக்கமா இது பண்ண மாட்டோம். 4ஆம் தேதி ரிசல்ட்டு விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நம்மளும் பேச இருக்கோம். பார்ப்போம். மக்களும் வந்து அந்த ரிசல்ட்டுக்காக தான் காத்திருக்காங்கண்ணே. மிக்க நன்றி. நம்ம நேரத்தையும் கருத்தையும் பண்ணுறேன்.